அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை, நேர்வழியை நமக்கு தந்திருக்கிறான். நேர்வழியை கொடுத்த இறைவன் எவ்வளவு நுட்பமானவன் என்பதை திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். நுட்பமானவன் அப்படின்னவுடனே இறைவனுக்கு லத்தீஃப் என்ற பெயர், நுட்பமானவன் என்கிற ஒரு பெயரும் உண்டு. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அவனுடைய வல்லமையை, ஆற்றலை ஒரு திருக்குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லி காட்டுறான். 31வது அத்தியாயம் 16வது வசனம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், என் அருமை மகனே, கடுகு விதை அளவு ஒரு பொருள் இருந்து அது பாறைக்குள்ளேயோ வானங்களிலோ பூமியிலோ இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன் என்று ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். இந்த வசனம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அல்லாஹுவை பற்றி சொன்ன ஒரு வசனம். அதை அல்லாஹ் திருமுறை குர்ஆனில் பதிவு செய்து நம்ம எல்லாம் இன்றைக்கு ஓதச் செய்திருக்கிறான் என்பது முக்கியமான விஷயம். ஒரு கடுகின் விதையளவு அப்படின்னு சொன்னாலே, கடுகு தான் உலகத்தில் ரொம்ப சிறுசு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப சின்னது. அந்த கடுகினுடைய விதை எவ்வளவு சின்னதாக இருக்கும். அந்த விதையளவு ஒரு பொருள் இருந்து அது வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, கடலுக்குள்ளே இருந்தாலும் சரி, அல்லாஹ் வெளிப்படுத்த நாடினான் வெளிப்படுத்தி விடுவான். அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன் அப்படின்னு சொன்னால், மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் யார் பார்க்கிறா என்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் இவ்வளவு நுட்பமாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கிற பாவம் வெளியே தெரியணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதனால தான் தெரியாமல் பாவம் செய்கிறது. தெரியாமல் இருக்கணுன்றக்காண்டி தான் தெரியாமல் பாவம் செய்கிறது. இறைவன் நமக்கு சொல்கிறான், எனக்கு தெரியாமல் இல்லைப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். அது கடலுக்குள்ளே இருந்தாலும் தெரியும், வானத்தில் இருந்தாலும் தெரியும், பூமியில் இருந்தாலும் தெரியும். அது பெரிய பொருளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கடுகின் விதையளவு ஒரு பொருள் இருந்தாலும் போதும், எனக்கு தெரியும். ஏன்னா நான் நுட்பமானவன், நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான்னா, மனிதன் உலகத்தில் ரொம்ப அச்சப்படணும், பயப்படணும், மறுமையை அஞ்சணும். இறைவனுக்கு தெரியாமல் எதுவும் இந்த உலகத்தில் நடக்கலை என்றதை நாம் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வியலை அமைக்கும் பொழுது தான் அது மறுமைக்கான அடித்தளமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.